ஏன்பா தம்பி, உன் ஹீரோ கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிதான் பவுலிங் பண்ணுவியா? நீலாம் பவுல் பண்ணதை பார்க்கும்போது இந்தாங்க சிக்ஸ் அடிங்க அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரியே இருந்துச்சு. என் வாழ்க்கையிலேயே இதை விட மோசமான கேவலமான பந்து வீச்சை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சுனில் கவாஸ்கர் ஹர்திக் பாண்டியாவை சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சுனில் கவாஸ்கர் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடரானது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியா தலைமையில 4வது தோல்வியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். ஹர்திக் பாண்டியா தலைமையில மோசமா தொடங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 3 போட்டிகளையும் தோல்வி சந்திச்சிருந்தாங்க. பட் அடுத்த 2 போட்டியில் அபாரமா விளையாடி கம்பேக் கொடுத்து வெற்றி பாதைக்கு திரும்பின மும்பை இந்தியன்ஸ் அணி இனி வரக்கூடிய போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவாங்க, அடுத்தடுத்து வெற்றிகளை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நேத்து மும்பை இந்தியன்ஸ் அணி பரம் எதிரியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்டாங்க. இந்த போட்டியில 20 ரன்கள் தேசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணத்தினால புள்ளிப்பட்டியலில் திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் அணி 8ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவை அதிக அளவு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிஎஸ்கே பேட்டிங் செய்யும் போது கடைசி ஓவரை ரொம்ப சுமாரா பவுல் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. இதை பயன்படுத்திக்கிட்ட மகேந்திர சிங் தோனி ஆட்ரிக் சிக்ஸர் உட்பட வெறும் 4 பந்துகள்ல 20 ரன்கள் எடுத்தாரு. மகேந்திர சிங் தோனி விளையாண்டதை பார்க்கும்போது வான்கேடே மைதானத்துல 2011 வேர்ல்டு கப்ல எப்படி பினிஷிங் கொடுத்தாரோ அதே மாதிரி அற்புதமான ஒரு பினிஷிங்க வான்கேடே மைதானத்துல கொடுத்திருக்காரு. சரி, ஓகே, பவுலிங்ல தான் போயிருச்சு. பட் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா பயங்கரமா சொதப்பினாரு. 6 பந்துகளை 2 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. இதை விடவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோல்விக்கு பிறகு பேசும்போது ஹர்திக் பாண்டியா மகேந்திர சிங் தோனியை பத்தி அதிகமா பேசி நெகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாரு. இந்த மேட்ச்ல தொடக்க வீரராக களமிறங்கி கடைசி வரைக்கும் போராடி சிறப்பான ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்தாரு ரோஹித் சர்மா. அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஹர்திக் பாண்டியா. இதுவுமே ஹர்திக் பாண்டியா மேல விமர்சனமா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி, பேட்டிங், பவுலிங்னு எதுவுமே சரியா இல்ல அப்படின்ற மாதிரி ஜாம்பவான் வீரரான சுனில் கவாஸ்கர் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியாவை. இதை பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நீண்ட காலங்களுக்கு பிறகு பார்த்த மோசமான பந்து வீச்சு இதுதான். இதை பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா அவரோட ஹீரோ கிட்ட அரவணைப்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பந்து வீசின மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா தோனி 6 அடிக்கணும் அப்படின்ற விதத்திலே பவுல் பண்ணாரு. ஓகே, ஒரு 6 அடிச்சாரு, பரவாயில்ல. ஒரு பேட்ஸ்மேனா தோனி லென்த் பாலுக்காக காத்திருக்காரு. அடுத்த பாலே ஹர்திக் பாண்டியா அதை தான் வீசினாரு. தோனி அடுத்த 6 அடிக்கணுங்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப தோனியோட கால் திசையிலே ஃபுல் டாஸா வீசுறாரு ஹர்திக் பாண்டியா. அந்த வகையில பார்க்கும்போது இது ரொம்பவே சுமாரான பவுலிங், ரொம்ப மட்டமான கேப்டன்சி. என்ன கேட்டா ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டுபே இவங்களோட அதிரடிக்கு பிறகும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய 185ல இருந்து 190 ரன்களுக்குள்ளேயே மும்பை இந்தியன்ஸ் அணி கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கறத நம்புறேன் அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் ஹர்திக் பாண்டியாவை சும்மா கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சிஎஸ்கேவுக்கு எதிராக ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.